Good afternoon, children. The last class we saw the exercise 3.11. So now we see the exercise 3.12. So these exercise fully practical problems. So first of all, we read a question and get to understand first. So otherwise we cannot solve this problem. So once or twice we can read a question first. Okay, so the first question: if the difference between a number and its reciprocal is 24 by 5, find the number. So read a question again. If the difference between a number and its reciprocal is 24 by 5, find the number. So what they say here, a number and its reciprocal difference is 24 by 5. ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலு, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ்னால் வித்தியாசம் மைனஸில் வரும். அப்போ 24 by 5. அப்போ அந்த நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொன்னால் 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 5ஓட ரெசிப்ரோக்கல் 1/5ன்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்போ எந்த நம்பராக இருந்தாலும் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதோட ரெசிப்ரோக்கல்னால் 1/1. ஓகேவா? இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணி எழுதணும். அப்போ இப்போ லெட் எக்ஸ் பி த நம்பர். 1/x இட்ஸ் ரெசிப்ரோக்கல். 1/x இஸ் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். அப்போ இது இப்போ தான் இந்த கிவன் கொடுத்துருக்குற கண்டிஷன். ஒரு நம்பரு, அதோட ரெசிப்ரோக்கலு, ரெண்டோட டிஃப்ரென்ஸ், அதனால் மைனஸ், ஈக்குவல் டு 24 by 5. Okay, so hereafter we will simplify and get the answer. Okay, find that a number. So this is, take LCM in left hand side. This x in multiplication, the numerator x. So x into x, x square minus 1. Again we write a x in denominator part equal to 24 by 5. இந்த x எடுத்து இந்த x கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணால் x ஸ்கொயர் மைனஸ் 1/x 24 by 5. மறுபடியும் இந்த x எடுத்து இந்த 24 கூடயும் இந்த 5 எடுத்து இந்த x ஸ்கொயர் மைனஸ் 1 கூடயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா 5x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 24x. இப்போ இந்த 5 எடுத்து இந்த x ஸ்கொயர் கூட, இந்த 5 எடுத்து இந்த 1 கூட equal to 24x. Now we have to arrange in quadratic equation form. So the quadratic equation form, the first power value is 2, the next one, then constant. So this is a quadratic equation format. So we can arrange this form. So 5x square, this plus 24x comes to left hand side, minus 24x minus 5 equal to 0. So now we get quadratic equation and using factorize method here. So 3 method we learned this chapter: factorize method, then formula method, completing square method. But this is very easy. So now we are using factorize method. Okay, so the x square 5x square minus 24x minus 5 equal to 0. இப்போ இந்த 5 எடுத்து இந்த 5 கூட மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் 25. இதுதான் மல்டிப்ளிகேஷன் நம்பரு. இங்கே இருக்கிற மைனஸ் 24 அப்படிங்கிறது ப்ளஸ் இல்லை மைனஸ் நம்பர், ப்ளஸ் இல்லைனா மைனஸ் நம்பர். ஓகேவா? ப்ளஸ் இல்லைனா மைனஸ் நம்பர், இது மல்டிப்ளிகேஷன் நம்பர். இப்போ டேபிள்லேருந்து 2 நம்பர் நம்ம சூஸ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 25 வரணும், அந்த 2 வச்சு ப்ளஸ் இல்லை மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் 24 வரணும். அப்போ அந்த 2 நம்பரு மைனஸ் 25 இன்ட்டு 1. அப்போ நான் 1 எடுத்து மைனஸ் 25 கூட இந்த 1 எடுத்து இந்த மைனஸ் 25 கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 25 வந்துடும். மைனஸ் 25 ப்ளஸ் 1 போட்டோன்னா எனக்கு மைனஸ் 24 வந்துடும். அப்போ அந்த சூஸ் பண்ண நம்பர் கரெக்டு.
இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 5 இருக்குது. அப்போ இந்த 5ஆல் எடுத்து டிவைட் பண்ணோன்னா அப்போ 1 5 1 சார் 5 5 5 சார் 25 முடிஞ்சிடும். அப்போ கீழே இருக்கிற டினாமினேட்டர் பார்ட் இங்கே என்ன வேரியபிள் இருக்குதோ அந்த வேரியபிளை கீழேயும் மேலே இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு, இங்கேயும் அதே மாதிரி கீழே எக்ஸ் டேர்மு மேலே கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ இதை நம்ம எப்படி ஃபேக்டரில் எழுதுறதுனா 5x, அதாவது 5 போயிடுச்சு, அதனால் எக்ஸு மைனஸ் 5ன்னு எழுதலாம். எக்ஸ் மைனஸ் 5 இது ஃபேக்டர். இதையும் அதே மாதிரி 5x + 1 5x + 1 = 0ன்னு எழுதலாம். மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வேல்யூ தான் வேணும். அப்போ இதை நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன், ஓகேவா? இது வந்து ஃபேக்டர்னும் இதை வந்து வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். ஃபேக்டர் எழுதுறது, வேல்யூ எழுதுறது, இது ஃபேக்டர். வேல்யூ எழுதும்போது கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதால இதை கன்சிடர் பண்ணாமல் +5 இருந்தால் -5ன்னு எழுதணும். இங்கே -5 இருக்குது, அதனால் +5ன்னு எழுதுகிறோம். +1/5ன்னு இருந்தால் -1/5ன்னு எழுதுகிறோம். அப்போ த நம்பர் இஸ் 5 or 1/5. 5 or 1/5. த செகண்ட் கொஸ்டின், ஓகேவா? அந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரு 5. A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is omega meters wide. ஒமேகா மீட்டர்ஸ் வைடு, ஓகே? அப்போ அதோட அகலம் சரியா, ஒமேகா, அந்த பாத்தோட அகலம் ஒமேகா மீட்டர்ஸ். இன்ஸ்டால்டு ஆல் த வே அரவுண்ட் ஸோ தட் இட் இஸ் இன்க்ரீஸ் த டோட்டல் ஏரியா டு 285 மீட்டர் ஸ்கொயர். வாட் இஸ் த வித் ஆஃப் த பாத்வே? அப்போ அந்த ஒமேகாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டபிள்யூன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? டபிள்யூ. அப்போ வித்து ஒமேகா ஆஃப் த பாத்வே, ஒமேகானே சொல்லுங்கள். டபிள்யூ மாதிரி அவங்க கொடுக்கல, ஒமேகா தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன செய்யலான்னா, இதுக்கு நீ வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட் வேணும். என்ன கான்செப்ட்னா, ரெக்டாங்குலர் அவங்க வந்து இந்த கார்டன் வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்னுலாம் சொல்லலை. நமக்கு ஏரியா வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த 12 இந்த 16 வச்சு நம்ம இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெக்டாங்குலருக்கு L/Bன்னு அர்த்தம். அப்போ நான் அந்த 12ஐயும் இந்த 16ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 192 வருது. அப்போ எனக்கு இந்த ஃபுல் ஏரியா எனக்கு எவ்வளோனா 192. ஏன்னா L/B நீளம், அதாவது பிரெத் இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த் இன்ட்டு பிரெத்துனா லென்த்து பிரெத்து மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபுல் ஏரியா வந்து 192. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த அவுட் சைடில் வருது பாருங்கள் இந்த ஒமேகா மீட்டர்ஸு, இதையும் ஆட் பண்ணி இந்த ஃபுல் ஏரியா எவ்வளோக்கு வருதுன்னா 285 மீட்டர் ஸ்கொயர்னு வருதான். 285 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. அப்போ நாம் இந்த டபிள்யூவோட இந்த ஒமேகாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு இது வந்து 12 மீட்ரு, இது 16 மீட்ரு. அப்போ எனக்கு இங்கேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் தான் 12, ஓகேவா? அப்போ எனக்கு இங்கேருந்து இந்த பிளேஸு இதோட அவுட் சைடு இது எவ்வளோ இருக்கும், இதான் கொஸ்டின். அதே சேம் கொஸ்டின் இந்த பக்கம், இது 16. அப்போ இந்த பிளேஸு இந்த நீட்டு ஃபுல்லாக எவ்வளோ இருக்கும்? அப்போ நல்லா கரெக்டாக கவனிங்க. இதுக்கு நேராக லைட்டாக ஒரு கோடு போட்டுங்க, இதுக்கு நேராக லைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. அப்போ உங்களுக்கு இதிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒமேகான்னு சொல்லுவீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒமேகா வராது. இங்கேருந்து இந்த லென்த்து 12 இருக்கிறதால இந்த லென்த்து 12ன்னு சொல்லுவீங்களா? இப்போ இந்த பாத்து இருக்குது பாருங்கள், ஒமேகா நேம், இந்த பாத்து ஒமேகா நேம். அப்போ இது ஒரு ஒமேகா. அதே மாதிரி இந்த பக்கம் இதிலேருந்து இது வரைக்கும் இது ஒரு ஒமேகா. அப்போ எத்தனை ஒமேகா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஒமேகா இருக்குது. அப்போ 12 + 2 ஒமேகா அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 12 + 2 ஒமேகா அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே போல் இந்த சைடும் இப்படி வச்சுக்கிறோமா? அப்போ இங்கே இது ஒரு ஒமேகா. அப்போ இந்த பிளேஸ் ஒமேகா. அப்போ இங்கேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் இங்கே என்ன இருக்குதோ அதுதான் வரும். இதில் என்ன இருக்குதோ அது. அப்போ இது எவ்வளோ இருக்குது, 16 இருக்குது. அப்போ இந்த பிளேஸ் ஃபுல்லாக எவ்வளவு, 16 அப்படின்னு அர்த்தம். 16 அப்படின்னு அர்த்தம். அப்போ எனக்கு இந்த பிளேஸில் இது வரைக்கும் என்னது, இன்னொரு ஒமேகா. அப்போ எனக்கு இந்த பிரெத்தோட அகலம் 16 + 2 ஒமேகா. 2 ஒமேகா + 16 எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். 2 ஒமேகா + 12ன்னு சொன்னாலும் கரெக்ட் தான்.
அப்போ எனக்கு இந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதா அவங்க கொடுத்துருக்குறாங்க 285ன்னு. அப்போ எனக்கு ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா எல் இன்ட்டு பி, லென்த் இன்ட்டு பிரெத்து, இதையும் நான் என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு இது கிடச்சிடும். அப்போ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பை த கிவன் டேட்டா 2 ஒமேகா + 16 2 ஒமேகா + 12 = 285. இப்போ இந்த 2 ஒமேகாவை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணால் 2 ஒமேகா, இந்த 2 ஒமேகாவை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணால் 2 ஒமேகா + 2 24, 16 கூட 2 ஒமேகாவை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ 32 ஒமேகா. அதே 16 கூட 12 மல்டிப்ளை பண்ணால் 192. இந்த ப்ளஸ் 285 உள்ளே கொண்டு வர -285 ஆகுது. இப்போ 4 ஒமேகா ஸ்கொயர் 24 ஒமேகா + 32 ஒமேகா 56 ஒமேகா. இது ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு -93 அப்படி வந்துடுது. இப்போ இந்த 4ஐயும் இந்த 93ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துச்சு. இங்கேயும் அதே ஃபேக்டரைஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். அப்போ 4ஐயும் இந்த -93ஐயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -372 வருது. மேலே இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் நம்பர், கீழே இருக்கிறது ப்ளஸ் இல்லைனா மைனஸ் நம்பரு. அப்போ இங்கே ப்ளஸ் இந்த 56 அப்படிங்கிறது கீழே இருக்கும். அப்போ இங்கே நம்ம டேபிள்லேருந்து நம்பர் சூஸ் பண்ணணும். நான் 62லேருந்து இந்த 6ஐ மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 372 வந்துடும். 2 2s are 4, 6 6 are 6 2s are 12, ரிமைண்டர் 1, 6 6 are 36 + 1 37 வந்துடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். மறுபடியும் 62ல் -6 போனால் 56, அதுவும் +56. இது நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன். நம்ம சூஸ் பண்ணுற நம்பரில் பெரிய நம்பரில் என்ன செய்யணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குதோ அந்த சிம்பிளை தான் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேவா? அப்போ இங்கே ஃப்ரண்டில் 4 இருக்கிறதால இந்த 4 எடுத்து இங்கே டிவைட் பண்ணுறோம். அப்போ 2 2s are 4, இங்கே 3 3s are 6, 2 1s are 2. இங்கேயும் கேன்சல் பண்ணுறோம். 2 2s are 4, இங்கே 2 3s are 6, அப்போ -3 ஆகிடுது. ஓகேவா? அப்போ இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இங்கே ஒமேகான்னு இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருந்துச்சு, எக்ஸ்ன்னு இருந்துச்சு. அதனால் இங்கே கீழே வேரியபிள் எக்ஸ் போட்டுக்கிறோம். அப்போ இங்கே ஒமேகா இருக்கிறதால நம்ம என்ன செய்கிறோம், ஒமேகா போட்டுக்கிறோம். கீழே ஒமேகா மேலே கான்ஸ்டன்ட், அப்போ இதை ஃபேக்டர் எழுதும்போது 2 ஒமேகா + 31, இங்கே 2 ஒமேகா -3 = 0. அப்போ ஒமேகா வேல்யூ எழுதும்போது இது வந்து +31/2, அப்போ -31/2ன்னு எழுதணும். ஓகேவா? -31/2ன்னு எழுதணும். இங்கே ஒமேகா -3/2ன்னு இருக்குது, +3/2ன்னு எழுதணும். அப்போ 3/2 அப்படின்னு சொன்னால் அந்த 3/2ஐ டிவைட் பண்ணணும். 2ஆல் 3 டிவைட் பண்ண 2 1s are 2, ரிமைண்டர் 1 0, 0க்கு பதிலாக பாயிண்ட் வச்சுட்டு 5 2s are 10ன்னு ஆகிடுது. ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ 1.5. அப்போ இந்த மைனஸ் நெகட்டிவில் வருதுலாம் மெஷர்மெண்ட்டில் வராது, அதனால் இது தேவையில்லை. அப்போ இது பாசிட்டிவில் வருது. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சரு, த வித் ஆஃப் த பாத்வே. அப்போ இந்த பாத்வே ஓகே, இது வந்து 1.5 மீட்டர். ஓகேவா? ஸோ தேர்ட் கொஸ்டின், எ பஸ் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 km at a uniform speed. Had the speed been 15 km/h more, it would have taken 30 minutes less for the journey. So find the original speed of the journey. சரியா? அப்போ கொஸ்டினை படிங்க, ரெண்டாவது முறையும் படிங்க. எ பஸ் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 km at a uniform speed. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கோயம்பேடு இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த கோயம்பேட்டிலேருந்து நான் திருத்தணி போகிறேன் இதில் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அப்போ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு 90 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? இதை டெய்லி ஒரு பஸ்ஸு 10 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே போயிடுதுன்னு வச்சிங்களேன். 2 hours ட்ராவல் பண்ணி போயிடுது. ஓகே, அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னா ஒரு 50 ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுப்போம். நாம் 50 ஸ்பீடில் போயிடுது. ஓகேவா? 50 ஸ்பீட்னா ஆவரேஜாக 50 ஸ்பீடில் அது போச்சு அப்படின்னு சொன்னால் 2 மணி நேரத்தில் அங்கே போய் ரீச் ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகுது, என்ன சொல்கிறாங்க பாரு, ஹேட் த ஸ்பீட் பீன் 15 km/h மோர். அப்போ வழக்கமாக போகிற அந்த 50 கிலோமீட்டர் கூட இன்னும் 15 சேருது. அதாவது கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ நான் 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்போ 65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா எவ்வளோ டைமு டேக்கன் 30 minutes லெஸ் ஃபார் த ஜேர்னி. அப்போ அந்த இங்கே டைம் வந்து நமக்கு 2 hours சொன்னல, அது 130 hours மாறிடுது. ஓகேவா? அப்போ அந்த ஒரிஜினல் ஸ்பீடு என்னான்னு கேட்குறாங்க. ஓகேவா? கொஸ்டினை தான். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு 50 65லாம் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். ஓகேவா? அப்போ இங்கேருந்து போகிற அந்த டிஸ்டன்ஸு சேமு, அந்த டைம், அந்த டிஸ்டன்ஸு சேமு, அந்த டைமும் லெஸ் ஆகுது,
அப்புறம் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம இதை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? ஒரு 4 ஸ்டெப் தான். ஃபஸ்ட் எடுத்த உடனே லெட் எக்ஸ் பி த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். ஓகேவா? இது ஃபஸ்ட் லைன். அப்போ டைம் டேக்கன் கவர் த டிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இந்த 9th ஸ்டாண்டர்ட்லலாம் நம்ம இந்த டைம் ஃபார்முலா படிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ இது ஃபஸ்ட்டு டைம், அதாவது யூனிஃபார்ம் ஸ்பீடில் போகிறதால நம்ம ஒரிஜினல் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறதால இதுக்கு 1 நேம் தரும். டைம் 1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு 90 கிலோமீட்டர் தான் போகுது. அதனால் 90 டிவைடட் பை எவ்வளோ ஸ்பீடில் போகுது, எக்ஸ் ஸ்பீடில் போகுது. அதான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. எக்ஸ் ஸ்பீடில் போகுது. அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் ஒரிஜினல் ஸ்பீடு. அப்போ அதுக்கு அடுத்தது அதே இதை 15 கிலோமீட்டர் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இந்த வழக்கமாக போகிற அந்த எக்ஸ் கிலோமீட்டர் கூட 15 என்ன செய்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 15. அப்போ இதே ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ T2 ஈக்குவல் டு, ஓகேவா, T2 ஈக்குவல் டு அந்த 90, சரியா, டிஸ்டன்ஸு 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15. 19 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15. ஓகேவா? இப்போ கிவன் என்ன கிவன்னா அந்த லெஸ் த ஜேர்னி அதை தான் சொல்ல வராங்க. அப்போ T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 1/2. 1/2 ஏன் 1/2? 30 மினிட்ஸுங்கிறது எவ்வளோ, 30 மினிட்ஸுங்கிறது ½ ஹவர். இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், லெஸ் ஃபார் த ஜேர்னி. ஓகேவா? எவ்வளோ நேரம் லெஸ் ஆகுது, டேக்கன் 30 மினிட்ஸ். அப்போ 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது 1/2. இப்போ 1/2 இங்கே போட்டுக்கிறோம். அப்போ இந்த T1ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், T2ஓ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த 90 வந்து நியூமரேட்டரில் காமன் வேல்யூவாக இருக்கிறதால வெளியில் எடுத்துக்கிறோம். அப்போ ரிமைண்டர் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் 1/x மைனஸ் 1/x ப்ளஸ் 15 இருக்குது. இந்த 90யை இங்கேருந்து இங்கே அனுப்பிடுறோம். இதை என்ன செய்கிறோன்னா இதை இங்கேயும் இந்த எக்ஸை இங்கேயும் இதை இப்படியும், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பேர். இந்த மெத்தடில் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸு கூட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு, ஓகேவா, இங்கே 1 இருக்குது. எக்ஸு கூட 1 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு, அப்புறம் இந்த ப்ளஸ்ஸு கூட 1 மல்டிப்ளை பண்ணால் 15. இங்கே மைனஸ் இருக்கிறதால இந்த எக்ஸ் இந்த எக்ஸை இந்த எக்ஸ் இந்த 1 மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு டிவைடட் பை மறுபடியும் இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். எக்ஸ் ப்ளஸ்ஸு 15 ஈக்குவல் டு இது கூட மல்டிப்ளை பண்ணால் 1/180. அப்போ இங்கே ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸு கேன்சல். ஸோ த ரிமைண்டர் ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் 15 180. ஸோ ஹியர் we can calculate this 180 goes to left hand side, this x into x plus 15 goes to right hand side. Okay, see the next page. So 180 into 15 equal to x plus 15. This x, take this x and multiply inside x into x square plus 15x. So this value is 270. This 270 also come to right hand side. So minus 2700. So equal to 0. Now we get a quadratic equation form. So how to find the numbers? How do you find the numbers? So using this method only. Okay, 2700. So using synthetic division. So the first of all we take 2 and 3, the next 4, like this only we can choose. Okay, so second table, 2 1s are 2, 2 3s are 6, remainder 1 5 times. So like this we have solved this one. So we can இதில் நம்ம நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எப்படி வேணாலும் நம்பர் எடுத்து மாற்றி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ மாற்றி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த 2700 வரணும். ஓகேவா? என்ன வரணும், 2700 வரணும். இங்கே பாருங்கள், அந்த -2700 வரணும். ஆட் பண்ணாலும் இல்லை சப்ராக்ஷன் பண்ணாலும் -15 வரணும். என்ன வரணும், இல்லை +15 வரணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதை இப்படி மாற்றி போட்டுட்டு 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 12 5s are 60 வந்துடும். இப்போ இங்கே 5 3s are 15, 15 3s are 45, 45 வந்துடும். அப்போ அந்த 60ல் 45 மைனஸ் பண்ணால் 15 வந்துடும். +15 தான் வரும். ஏன்னா பிக் நம்பருக்கு இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் போடணும். அங்கே இருக்கிறது தான் இங்கேயும் வரும். அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது -2700 வருது. இந்த எக்ஸோட ஃப்ரண்டில் வேல்யூ பார்த்தோன்னா 1 தான் இருக்குது. 1 இருந்தால் இங்கே நம்ம டிவைட் பண்ணலாம் தேவையில்லை. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எழுதணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸு +60 ஃபேக்டரில் ஷுட் நாட் சேஞ்ச் த சிம்பிள், பட் த வேல்யூஸ் we can take alternate symbol. Okay, so 60 x plus 60 x minus 45, the value is x equal to -60, x equal to 45. The negative is not
taken. So the original speed of the train is x equal to 45 kilometer per hours. Okay, the fourth one, a girl is twice as old as her sister. 5 years hence, the product of their ages will be 375. Find the present age. So don't want these steps fully. Okay, this fox only enough. So here two members is here. A girl meaning ஏதோ ஒரு கேர்ள் இருக்கிறாங்க, is twice as old as her sister. அவங்களோட தங்கச்சியை விட அவங்க 2 மடங்கு அதிகமாக இருக்குது அவங்க வயது. அப்போ 5 years hence, 5 வருஷம் கழிச்சு, ஓகேவா, the product of their ages will be, 2 பேருடைய வயசையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 375 வருது. அவங்களுடைய வயசு என்னன்னு கேட்குறாங்க. இது சிஸ்டர், இது த கேர்ள். அப்போ சிஸ்டருக்கு வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், அதாவது ப்ரெசண்டில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ அந்த கேர்ள் என்ன வரும், 2x வரும். இங்கே கவனிக்கணும், டுவைஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதனால தான் நம்ம இங்கே 2xன்னு எழுதுகிறோம். மறுபடி சிஸ்டர், இது த கேர்ள். 5 years hence, அப்போ ஹென்ஸ் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ்ஸு போடணும், ஆஃப்டர்னாலும் ப்ளஸ்ஸு போடணும், பிஃபோர்னு சொன்னால் மைனஸ் போடணும், அஹோன்னு சொன்னால் மைனஸ் போடணும். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 5, அதாவது எக்ஸு 5 years கழிச்சுங்கிறதால எக்ஸ் ப்ளஸ் 5, இங்கேயும் அதே மாதிரி ப்ளஸ் 5. அப்போ 2x ப்ளஸ் 5. சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ பை த கிவன் டேட்டா 2 பேரோட ப்ராடக்ட்டு 5 years கழிச்சு, அப்போ இதையும் எடுத்து நான் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ நான் 2 எடுத்து ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு எவ்வளோ போடணும், 375 போடணும். அப்போ இங்கே இந்த எக்ஸு ப்ளஸ் 2x மல்டிப்ளை பண்ணி 2x², எக்ஸ் ப்ளஸ் 5 வேணால் 5x, இது என்னது 5 ப்ளஸ் 2x பண்ணால் 5 2s are 10x, இது 5 5s are 25, 375 உள்ளே கொண்டு வந்துடுறோம். அப்போ இங்கேயும் அதே மாதிரி குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்துடுது. அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் வந்ததுக்கப்புறம் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்கிறோம். எப்படி, இந்த 2வையும் இந்த 350யும் மல்டிப்ளை பண்ணால் -700. அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் பார்ட்டு, இது வந்து ப்ளஸ் இல்லைனா மைனஸ் பார்ட்டு. அப்போ 35யும் மைனஸ், அதாவது 20யும் 35யும் 20யும் அந்த நம்பரு. அப்போ இதையும் நம்ம அதே மாதிரி இந்த 350 போட்டு சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு அதை மாற்றி மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இந்த ஆன்சர் வரும். அப்போ இங்கே ஃப்ரெண்டில் 2 இருக்கிறதால இதை டிவைட் பண்ணி ஆன்சர் போடுறோம். இங்கே இந்த ப்ரீவியஸ் சம்மில் இந்த ஃப்ரெண்டில் நம்பர் இல்லை, அதனால் கீழே போடலை. ஆனால் இந்த சம்மில் கீழே இந்த ஃப்ரெண்டில் x² ஃப்ரெண்டில் வேல்யூ இருக்குது, அதனால் கீழே போட்டுடுறோம். போட்டுட்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபேக்டர் எழுதிட்டு ஆன்சர் எழுதுகிறோம். அப்போ இங்கே ப்ளஸில் இருந்தால் மைனஸில் இருக்கும், மைனஸில் இருக்குது, அதனால் ப்ளஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 10. அப்போ அந்த கேர்ளோட இந்த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஹர் சிஸ்டர், அந்த சிஸ்டருக்கு 10 years old, 10 வயசு தான் ஆகுது. ஏன்னா அந்த எக்ஸுங்கிறது நம்ம யாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டரை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், அதனால் அது அவங்க ஏஜ். அப்போ அந்த கேர்ளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, the present age of her sister is, the girl is எவ்வளோ 20 years old. Thank you student, don't forget to follow the notes. Okay, write in your class work note. Thank you student.